எதிர்க்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணம் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, லாஸ்ட் 3 மந்த்ஸாக நடந்துட்டு இருக்கு. இந்த 3 மாதங்களாக எந்தவித தடையும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் எந்தவித தடையும் கிடையாது. இன்னும் பல பேர் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க, எந்த தடையும் கிடையாது. அவர்கள் செய்வதெல்லாம் எல்லாருக்கும் வந்து எந்த ஒர்க்கிங் டேயும் பார்க்குறதுல எதுவும் இல்லை. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களின் கருத்தில் கொண்டு தான் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும். கடந்த வாரம் எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து திருச்சியில் முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருந்துச்சு. அதுக்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் வந்து போன வாரம் திருச்சி கமிஷனரேட்டில் மற்றும் அது பெரம்பலூர் அரியலூர்லலாம் சந்தித்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி கிட்ட கடிதம் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அனுமதியும் தரப்படவில்லை. எல்லா இடத்துலையும், அதாவது தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் எல்லா ஊர்லையும், இப்போ சென்னை மாதிரியான அனைத்து ஊர்களிலும், அனைத்து நகரங்களிலும், அனைத்து மாநகராட்சிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அனுமதிக்கப்படும். அந்த அனுமதிக்கப்பட்ட லிஸ்டில் இருந்தே நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் வழங்கியிருந்தால் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் அது போலீஸோடு சேர்ந்து மீதும் அவங்க குறிப்பிட்ட மற்ற இடங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் அவங்க குறித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 30 இடங்களிலும் நாங்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட 2 கடிதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி காலையிலையும் 3வது கடிதமாக போலீஸாரே அவர்கள் எங்கே இடம் உகந்ததாக இருக்குதோ அந்த இடத்தையே குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அந்த வழியிலாக மேற்கொள்கிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம். இது போக டிசம்பர் கடைசி வரை, டிசம்பர் 20ஆம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம், அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்கள் எலண்டோ அவர்களை சந்தித்து அவர்கிட்ட வந்து மொத்த பயண விவரத்தையும் கொடுத்திருக்கிறோம். ஏன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்துலையும் எங்களுக்கு நடக்கக்கூடாது. இன்னொன்று, ஒரு தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், இன்னைக்கு மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை. எங்களுடைய தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்று தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம். மாநாட்டிற்கும் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து அனுமதியை பெற்றோம். அதே போல் சுற்றுப்பயணம், நீங்கள் எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க, எல்லா கட்சியினரும் மேற்கொள்கிறாங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி மொத்த விவரத்தையும், அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு வந்து டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம். அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பி கிட்ட தனியாக வந்து நாங்கள் கொடுப்போம், ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம். மொத்த ப்ரோக்ராம் பிளானையும் கொடுத்துருக்கோம். இதற்கப்புறம் கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும், தன்னுடைய இன்னைக்கு ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சல்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு. இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு, பேராதரவு இருக்கு. அந்த பேராதரவோட நாங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும் இல்லாமல் என்ன காரணம் சார்? இல்ல, திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன்னா பிரதமருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த ஆண்டு தேர்தலின் போது பிரதமருக்கு 7-8 இடத்தில் ரோடு ரேலி நடத்தினாங்க. அதே போல் மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கும் ரோட் ஷோ நடத்துனாங்க. ஸோ சென்னையில், அதுவும் பிரதான இடம், அதாவது டி நகரில் பாண்டி பசார் ஏரியிலேயே பிரதமருக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி காவல்துறை அனுமதி அளித்தது. ஏன்னா காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம், அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும், எந்த இடத்துலையும் செய்ய முடியும். எங்களுக்கு மட்டும்தான் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது, மற்ற அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு மறுக்கப்படுகிறது, விவசாயிகள் போராட்டத்துக்கு மறுக்கப்படுகிறது, வாழ்வாதாரத்துக்கு போராடும் தூய்மை பணியாளர்களுக்கு மறுக்கப்படுது. மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மறுக்கப்படுகிறது, வேற யாருக்கும் மறுக்கப்படவில்லை. இது வந்து கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் இதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த 13ஆம் தேதி மக்களுடைய சந்திப்பு, எங்களுடைய தலைவரின் சந்திப்பு எந்த காலத்திலும் நாங்கள் தவிர்ப்பதாக இல்லை. அது கண்டிப்பாக நடைபெறும். இல்லை, நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, அது அடிப்படை உரிமை. 13ஆம் தேதி திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடைபெறும். நாங்கள் கண்டிப்பாக பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து மொத்த அனைத்து திட்டங்களையும் சேர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். ஆனால் 13ஆம் தேதி கண்டிப்பாக திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நடைபெறும். இல்லை, நேற்று வரை எங்களுக்கு ரிட்டனாக வந்து ஒரு சில இடங்கள், நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள், அதாவது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு காவல்துறை வைத்திருக்கிற இடங்களின் லிஸ்ட்டில் வாங்கி தான் நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டோம். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா, போலீஸே ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடத்தி கொள்ள தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து போக்குவரத்து நெரிசல், மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதின்னு சொல்கிறாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இல்லாத பகுதினா நாங்கள் பாலைவனத்தில் தான் வச்சுக்க முடியும், இங்கே ஊர்களில் வைக்க முடியாது. சென்னையில் பிரதானமான
இல்லை ஒரே நிமிஷம். சென்னையில் பாண்டி பஜார்லேயே பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு பாண்டி பஜாரில் டி நகரில் பிரதானமான பாண்டி பஜாரில் அனுமதித்த அரசு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது பாண்டி பஜாரில். அதையே செய்ய முடிந்த அரசு நாங்கள் அதுவும் ஸ்கூல் நாள் அன்றைக்கெலாம் லீவு. நாங்கள் சனிக்கிழமை தான் 13ஆம் தேதி திட்டமிட்டது. அன்றைக்கி ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள். அன்றைக்கி எந்த இடையூறும் இருக்காது. கண்டிப்பாக காவல்துறை என்னத்தால் செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு யாரிடமிருந்தோ வந்த அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்து எல்லா மக்கள் சந்திப்பும் டே டைமில் தான் நடத்த முடியும். எல்லாம் இரவு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு நடத்த முடியாது. மக்கள் சந்திப்பு மக்களை சந்திக்க ஒரு கட்சியின் தலைவருக்கு பகல் நேரங்கள், அதுவும் நாங்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப லீனியண்ட்டாக சனிக்கிழமை கேட்டிருக்கோம். சனிக்கிழமை கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றைக்கி லீவ் நாள் அன்றைக்கி கேட்டிருக்கோம். ஸோ அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீங்கள் மற்ற தலைவரோடைய சந்திப்பு அந்த திட்டமிடலாம் பாருங்கள். எதையும் பார்க்காமல் அன்றைக்கி பக்காவாக ஒரு ஒர்க்கிங் டே இருக்கும். அன்றைக்கி ஒரு பிரதான சாலைகளில் வச்சுருக்காங்க. ஏன் நேரு ஸ்டேடியத்தில் வைக்கலையா, இல்லை சென்ட்ரலில் வைக்கலையா, இல்லை டி நகரில் வைக்கலையா? ஸோ முக்கியமான இடங்களில் அவங்களால செய்ய முடியும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பாக காவல்துறையில் போட முடியும். ஆல்டர்னேட்டிவாக ரோடு டிராஃபிக்கை மூவ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ண முடியும். இது எல்லாம் தாண்டி கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் ஒரே காரணமாக தான் இது நடக்குது. நேற்று கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போகிறதுக்குள்ள ஒரு வழக்கு, அதுவும் நான் பெயிலபிள் செக்ஷனில் ஒரு வழக்கு. இதெல்லாம் எங்களுடைய தலைவரின் டூர் ப்ரோக்ராமை முடக்கிறதுக்கான செயல். எதுவும் எங்களை தடுக்காதுன்னு தான் எங்களுடைய கடைசி கருத்து. இல்லை இதில் மக்களை போய் சந்திக்கிறதுக்கும் திருச்சி போகிறதுக்கும் எங்களுடைய தலைவர் போகிறதுக்கும் யாரும் தடை போட முடியாது. இப்போ யாராவது திருச்சி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? திருச்சியில் போய் அங்கே போய் அங்கே இருக்கிற பகுதிகளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் இன்றைக்கி நாங்கள் கொடுத்ததே அவர்கள் எங்கே அனுமதிக்கிறாங்களோ அங்கே பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம். நீங்கள் எங்கே காவல்துறை எங்கே இதில் அனுமதி கொடுத்தாலும் எந்த இடத்தில் கொடுத்தாலும் நாங்கள் செய்து கொள்ள தயார்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறது? இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணம் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸாக நடந்துட்டு இருக்கு. இந்த 3 மாதங்களாக எந்தவித தடையும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவருக்கு எந்தவித தடையும் கிடையாது. இன்னும் பல பேர் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. எந்த தடையும் கிடையாது. அவர்கள் செய்வதெல்லாம் எல்லாருக்கும் எந்த ஒர்க்கிங் டேயும் பார்க்குறதுல எதுவும் இல்லை. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களின் கருத்தில் கொண்டு தான் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும். எங்கள் தலைவரும் அதில் ரொம்ப கீனாக இருப்பாங்க. எங்கெங்கே பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதுதான் எங்கள் தலைவரும் செய்வாங்க. மக்களை கண்டிப்பாக சந்திப்பது ஒரு தலைவரின் ஒரு அடிப்படை உரிமை. அது கண்டிப்பாக பரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கிடைக்கும் நம்புறோம். இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றம் நாடுவோம்.